நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளில் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு சனங்களோடும் பேச இடைபெற செபிக்கிறோம். ஆண்டவரை கடந்து போன 10 மாதங்களும் கிருபையாய் காத்த தெய்வம், ஆண்டவரே இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்படும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்க செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் அதை விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சங்கீதம் அதனுடைய 10வது வசனம். நான் அடிக்கடி படிக்கிற தியானிக்கிற ஒரு வசனம் தான். சேர்ந்து படிப்போம். 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். மறுபடியும் படிப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அவரை தேடுகிறவர்களை இந்த மாதத்தில் அவர் கைவிடாதபடிக்கு வழிநடத்த போகிறார். தேவன் கொடுத்திருக்கிறது நல்ல வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அவரை தேடுகிறவர்களை, உம்மை தேடுகிறவர்களை நீர் இந்த மாதத்திலே ஆண்டவரை கைவிடாதபடிக்கு வழிநடத்த போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர். நீர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் கைவிடாதபடிக்கு நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை கைவிடாதபடிக்கு நடத்தும். குடும்பங்களிலே பலவிதமான போராட்டத்தின் சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆண்டவரை, பலவிதமான தடைகள் இருக்கலாம், பலவிதமான ஆண்டவரை குறைவுகள் இருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவரே, கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுமை தேடி உம்மை நம்பி ஜீவிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கைவிடாதபடிக்கு இந்த நவம்பர் மாதத்துல வழி நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மாதத்துல கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இந்த நவம்பர் மாதத்தில் அவரை தேடுகிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் தேடுகிற ஜனங்களாய் இருப்பீங்களோ அவர்களை தேவன் கைவிடாதபடிக்கு வழிநடத்துவார். இயேசு கைவிடார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் அவரிடத்தில் நீர் செய்த உடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆயிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள வருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நெகேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராகவே செயல்பட்டு மறுபடியும் எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செயல்பட்டாலும் தேவன் அவர்களை மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் கைவிடாதபடிக்கு வழி நடத்தி இருக்கிறார். இனிமேலும் தேவன் நம்மை கைவிட போவதில்லை. அல்லேலூயா. உலகத்திலே பார்க்கும்போது மனிதர்களை கைவிடுகிறார்கள். பெற்றோர்களை பிள்ளைகள் கைவிடுகிறார்கள். ஒரு மனிதனும் பல நேரங்களில் கைவிடப்பட்ட அனுபவத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை கைவிடாத தேவன். அவரை நம்பி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் கைவிடாதபடிக்கு நடத்துவார். மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை என்று சொல்லி நெகேமியா எழுதுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஐயோ, நான் கைவிடப்பட்டவளாய் ஆகிவிடுவேனோ, என்னுடைய நிலைமை இப்படிப்பட்டதாய் ஆகிவிடுமோ என்று சொல்லி ஒருவேளை பல சந்தேககரமான எண்ணங்களோடு கூட நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவர் யார் கைவிட்டாலும்
அவர்களை கைவிடாத தேவனாயிருந்து நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கரம் பிடித்தவர், அவர் கைவிடாதவராயிருந்து உங்களை நடத்துகிற தேவன் என்று சொல்லி இந்த மாதத்திலே விசுவாசத்தோடு நீங்க இருக்க. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஆச்சரியமாய் உங்களை இந்த நவம்பர் மாதத்துல வழிநடத்த போகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவருக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நமக்கு ஒரு தைரியம் உண்டு, அவர் நமக்கு சகாயராயிருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லி நம்மை கைவிடாதபடிக்கு வழிநடத்துகிற தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்கிற தைரியம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது பல நேரங்களில் கலங்கி தவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதன் மத்தியில கைவிடாதபடிக்கு நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு என்கிற தைரியம் எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிப்போம். தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டார்? அவர் மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் கைவிட மாட்டார். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். இரக்கமுள்ள ஆண்டவர் இயேசு, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் என்ன கைவிடவில்லை. பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான தேவன். அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுங்க. பாருங்க, அவர்களை தேவன் வனாந்தரத்துல கைவிடவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களை கைவிடாதபடிக்கு சாப்பாடை கொடுத்து, நல்ல தண்ணீரை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தினார். அவர்களை கைவிடவில்லை. பகலிலே மேகஸ்தம்பம். வனாந்தரத்துல நல்ல கூழா இருக்குமா, மரம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல அவர்கள் நடக்கிறார்கள். அந்த இடத்துல அவர்களுக்கு மேகஸ்தம்பம் எவ்வளவு ஆச்சரியமாய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். பகலெல்லாம் அவளுக்கு மேகம் அப்படியே அந்த ஜனங்கள் நடந்து போகிற இடமெல்லாம் மேக ஸ்தம்பமாகவே இருக்கும். வெயிலே அவளுக்கு படாது. இரவு வந்தா அக்கினி ஸ்தம்பமாய் வெளிச்சமாய் தேவனிலிருந்து வழி நடத்தினார். எவ்வளவு ஆச்சரியமான விதமாய் கர்த்தர்களை கைவிடாதபடிக்கு நடத்தி இருக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாய் வழி நடத்துகிற தேவன். 10 மாதங்களா அப்படியாய் தான் தேவன் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். சுற்றிலும் கொள்ளை நோய்கள் இன்னும் கூட ஜனங்களை பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு நம்மை கைவிடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மை என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு பாதுகாக்கிற ஆண்டவராய் தினமும் இருக்கிறார். அதே 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் படிப்போம். ஆகிலும் உடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர்.
நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அவர் கிருபை இரக்கம் வைக்கிற தேவனாய் இருந்தபடினால கைவிடாதபடிக்கு நிர்மூலமாக்காதபடிக்கு தேவன் வழி நடத்துகிறார். இன்னைக்கு இங்க இருக்கிறதான அநேகருடைய குடும்பங்களில வருகிற எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில குடும்பத்திலே உள்ள ரட்சிக்கப்படாதவர்கள் மற்றும் பலர் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படின்னா தேவனை தேடுகிற உங்களினால, தேவனை ஆராதிக்கிற உண்மையாய் தேடுகிற உங்களினால அநேகர் பாதுகாக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்களே தவிர அவர்களுடைய பலத்தினாலே அல்ல. எத்தனை ஆபத்துகள் மத்தியில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் கைவிடாதபடிக்கு இருந்தபடினால்தான் அதெல்லாம் நடந்திருக்கிறது. அவர் கைவிடாத தேவனாக இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பார், உங்கள் குடும்பத்தில் இருப்பார், உங்களுடைய வேலைகளில இருப்பார், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கைவிடாத தேவன் இருந்து அவர் வழிநடத்த போகிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்திலே 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை யாக்கோபுடைய வாழ்க்கையில, அந்த நிலைமை மத்தியிலும் ஆண்டவர் அந்த யாக்கோபுரிடத்திலே சொன்ன ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? ஏதாவது பேசி இருக்கிறாரா? ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது சொல்லி இருக்கிறார், நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்றவங்க கை தூக்குங்க. சொல்றதுன்னா எப்படி ராத்திரி தரிசனத்துல வந்து நேரடியா அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி இல்லை. பிரசங்கத்தை கேட்கும் போது, வசனத்தை படிக்கும் போது, செபிக்கும் போது அநேக காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொல்லி இருக்காங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை கூட பேசுனீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிற காரியங்கள் தான் தேவன் உங்களோடு சொன்ன காரியங்கள். அப்படி தேவன் சொன்ன காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் யாக்கோபுக்கு சொன்னது போல உங்களை கைவிடாதபடிக்கு தேவன் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். வேற வழியில் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவருடைய தாயும் தகப்பனும் அந்த யாக்கோபை அனுப்பி விடுவதை தவிர வேற வழியே இல்லை. காரணம், அண்ணனாகிய ஏசா யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி முடிவு கட்டி விட்டார். அப்பாவுடைய துக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் முடியும் போது இவனையும் தீர்த்து கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபை குறித்து ஏசா பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய தாயும் தகப்பனுக்கும் அந்த யாக்கோபை இந்த ஊரை விட்டு மாமனார் ஊருக்கு அனுப்புவதை பார்க்கலும் வேற வழி அவர்களுக்கு தெரியவில்லை. தகப்பனால் அனுப்பப்பட்டு அண்ணனால் வெறுக்கப்பட்டு ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, ஒரு தனிமையோடு தான் யாக்கோபு இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், யாக்கோபே இந்த உலகத்துல நீ நம்பி இருந்தவர்கள் ஒருவேளை கைவிட்டு இருக்கலாம். நான் உன்னோட பேசுறேன் யாக்கோபே, இந்த காரியத்தை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். 15ஆம் வசனத்துல படித்தோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. எவ்வளவு ஜீவனுள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற வார்த்தை பாருங்க. நான் உனக்கு சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன், கூட இருப்பேன் அப்படி ஆண்டவர் சொன்னார். தேவன் சொன்னார்னா அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். பாருங்க, எகிப்துக்கு அந்த யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போகும்போது அங்கே 10 முறை மாமனார் சம்பளங்களை மாற்றுகிறார். இருந்தாலும் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து
அந்த யாக்கோபனுடைய சம்பளமாய் கிடைக்கக்கூடிய ஆடுகளிலே ஒரு பெருக்கத்தை கட்டளையிட்டார். தேவன் அந்த யாக்கோபை கைவிடாதபடிக்கு வழிநடத்தினார். தேவன் சொன்னபடி யாக்கோபை மறுபடியுமாக தகப்பன் இருந்ததான கானான் தேசத்துக்கு திரும்பி வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். தேவன் எதையாவது உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி அதை நீங்கள் தேவன் உங்களுக்காய் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமாய் இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக அதை உங்களுக்காக அவர் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு அதை குறித்து தெளிவு வேணும். ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார் இந்த காரியத்தை அப்படின்னு சொல்லி நீங்க குறித்து வைத்து ஞாபகத்துல வைத்து அந்த காரியங்களுக்காக மேலும் ஜெபித்து நீங்க செயல்படும் போது அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆபிரகாமை குறித்தும் கூட அதுதான் வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் தேவன் பேசின வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கையிட்டு அவர் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம பரலோக தகப்பனுடைய சப்தமாகிய தேவ வசனங்களை நம்ம பிடித்து அதற்காய் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறது. ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ மைக்ல ஒரு பாட்டு கத்துனாரு, நாங்கள் பாட்டு வந்தோம், கொஞ்சம் அப்படி தூக்கமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க போறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. நீங்க உங்க ஜெப நேரத்துல ஆண்டவரே என்னோட பேசும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தேவன் சொல்லுகிறவற்றை அவர் நிறைவேற்றுகிறவர். யாக்கோபனுடைய வாழ்க்கையில உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் எல்லாரும் கைவிட்டார்கள். இங்க தகப்பன் வீட்டுல கைவிட்டார்கள், அங்க மாமனார் வீட்டுல போனா அங்க கைவிட்டார்கள், மச்சாமாரெல்லாம் வெறுப்போடு பேசினார்கள். நம்ம தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் இந்த யாக்கோபு எடுத்துக் கொள்கிறானே அப்படின்னு சொல்லி பேசினார்கள். ஆனா யார் எப்படி பேசினாலும், யார் அண்டர் கிரவுண்ட்ல யாக்கோபை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாலும் ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொன்ன காரியங்கள் நிறைவேறுகிற வரையிலும் அவருக்காய் காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கைவிடாதபடிக்கு நடத்திய தீருகிற தேவனாயிருப்பார். அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிடப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? பாட்டு ஒரு சரணத்தை கூட பாட போறோம். ஆண்டவர்களை கைவிடாதபடிக்கு நடத்துவார் என்கிற அந்த நினைப்போடு எண்ணத்தோடு பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் எல்லாரும் பாடுமா? கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பேரனை துன்பம் நிறைக்கும் போதெல்லாம், பேரனை துன்பம் நிறைக்கும் போதெல்லாம் எண்ணிடுவேனே காத்திடுவாரே, எண்ணிடுவேனே ஆமென் காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும், உலகத்தில் யார் கைவிட்டாலும் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ரத்தத்தாலே கழுவிவிட்டாரே, அவருடைய பிள்ளையாக இருக்கிறார். ரத்தத்தாலே கழுவிவிட்டார். எனக்கு தந்தாரே, ஆமென். சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை
கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடாத தேவனாயிருந்து நவம்பர் மாதத்திலே வழிநடத்த போகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். ஸ்தோத்திரம். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை கைவிட்டு விடுவார்ப்பா. நீ அவரை என்ன செய்யணும்? தேடு. ஆண்டவரை தேடு, தேவனை தேடு. அப்பொழுது அவர் உன்னை கைவிட மாட்டார். தேவனை விட்டு விட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில அவர் கைவிடுவார். தேவனை விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை, அவரை தேடுகிறதை, அவரை சேவிக்கிறதை, அவரை ஆராதிக்கிறதை விட்டு விடுகிறவர்களா இருக்கிறார்கள். சாதாரணமா நினைக்கிறார்கள். நல்லா அந்த நேரத்துல தூங்குறது, நல்லா வெளியே போறது, நல்ல தங்கள் இஷ்டமான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறது நமக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்காது. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சாலமோனுக்கு நல்ல போதனையை தாவீது கொடுக்கிறார். இவன் தகப்பனாகிய என்னுடைய ஆண்டவரை தேடுப்பார். யாருடைய கைவிட்டாலும் அவர் கைவிடாதவர். அவரை தேடினார் உனக்கு தென்படுவார்ப்பா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கர்த்தரை தேட, தேவனை தேடும்படியா நீங்க கற்றுக் கொடுங்க. அவர்களை, அவருடைய வாழ்க்கையை தேவன் பார்த்துக் கொள்வார். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஏதோ கடமைக்காக வந்தோம், கைவிடத்திட்டு அப்படியே உட்கார்ந்தோம், ஏதோ சிந்தனையோடு இருந்தோம், அப்படி நீ தேடாதப்பா. அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். எல்லா இருதயங்களையும் அறிகிறார். இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும் என்ன சிந்தனையோடு இருக்கீங்க? நீங்க வசனத்தை கேட்கறீங்களா இல்ல கேட்காம என்ன பண்றீங்க? என்ன சிந்தனையோடு இருக்கீங்க? மீன் வாங்குறதா, கறி வாங்குறதா, என்ன வாங்குறதா, அந்த சிந்தனை ஓடுதா? என்ன சிந்தனையோடு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க என்கிறது முதற்கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சீக்கிரமா முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சாலும் அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். தேவ சமூகத்துல ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். நம்முடைய நினைவுகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார் என்று சொல்லி தாவீது தன்னுடைய மகனாய் இருக்கிற சாலமோனுக்கு அரசனாய் ஆக போறான். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ எப்பெல்லாம் ஆண்டவரை தேடுகிறாயோ, கர்த்தாவே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறாயோ, அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டன்னா கஷ்டம் தான். நீ அவரை விட்டு விட்டன்னா, அவரை தேடாம விட்டு விட்ட அப்படின்னா கஷ்டம் தான். அதே மாதிரிதான் சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆண்டவரை தேடும் போது தேவாலயத்தை கட்டி தேவனே அப்படின்னு சொல்லி தேடும் போது பரலோகத்திலிருந்து அக்கினியே இறங்கி வந்தது. ஆசாரியர்கள் ஆண்டவருடைய பணிவிடையை செய்ய முடியாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. தேவனை தேடும் போது அவன் கண்டடையும்படியாக சாலமோனுக்கு நடந்தது. ஆனால் தேவனை விட்டு தேவன் எத்தனை தரமோ, மகனே சாலமோனே, நீ தேவனுடைய என்னுடைய வழியை விட்டு விலகாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் இந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு அவன் பின்மாற்றத்துக்கு நேராய் போன போது பாருங்க, அவருடைய வாழ்க்கையில தாவீது சொன்னதுதான் நடந்தது. ஆண்டவர் கைவிட்டார். அநேக சத்துருக்கள் அவனுக்கு எதிராக எழுப்பினார்கள். ஆண்டவரை விட்டு அவன் திரும்பின போது அவன் மனிதர்கள் சொல்லுகிற காரியத்துக்கு அவன் செவி சாய்த்தான்.
அநேகம் ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி அவர்கள் சொன்னது போல எல்லாம் செய்துட்டு அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டான். நம்முடைய வாழ்க்கையில அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடார், கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிடார். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கை கொடுக்காம யாரும் கை கொடுக்காமே சொல்லுங்க. முகத்தை பார்த்து, இவன் முகத்தை போய் பார்க்கிறதா அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க. முகத்தை பார்த்து இந்த மாசத்துல நீங்க கர்த்தரை அதிகமா ஜெபத்துல தேடுங்க, அவர்களை கைவிட மாட்டாங்க. இது சத்தியம். கர்த்தரை நீங்க ஒவ்வொருவரும் தேடுங்க, அவர் கைவிட மாட்டார். 28ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் படிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். மகனே, ஆலயத்தை உன்மூலமாய் கட்டும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டார். இந்த காரியத்தை நீ நடப்பி தேவன் உன்னோடு கூட இருப்பார், அவரை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய காரியங்களில் சாலமோனுக்கு முன்பாக வைக்கப்பட்டதான நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம், ஆலயம் கட்டுகிற அந்த காரியம், அதை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் உன்னை கைவிடாதபடி உன்னோடு இருப்பார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு முன்பாக பல காரியங்கள் குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களில் முடிக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். அந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் கைவிடாதபடிக்கு உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. இந்த காரியத்தை முடிக்கணுமே, இதை முடிக்கணுமே, பிள்ளைகளுக்கு இதை செய்யணுமே, இந்த காரியம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி பல எண்ணங்கள் உண்மையான பெற்றோர்களுக்கு இருக்கதான் செய்யும். அதன் மத்தியில ஆண்டவர்களுக்காய், அவரை தேடுகிறவங்களுக்காக எல்லாவற்றையும் முடிக்கும்படியாய் அவர்களோடு கைவிடாத தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்துல நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரை தேடுகிறதை விட்டுவிடவே கூடாது. உலகத்துல வேலை எல்லாமே தேவைதான், கர்த்தரை தேடுகிறத மாத்திரம் நம்ம விட்டுவிடாதபடிக்கு அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்துல தானியேலை குறித்து பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சாட்சி. கர்த்தரை தேடினார். எத்தனை நாள் கர்த்தரை தேடினார்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, தன்னுடைய ஜீவியம் எல்லாம் கர்த்தரை தேடி தினம் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக இந்த தானியேல் காணப்பட்டார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நான் உபவாசம் பண்ணி கட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட முகத்தை அவருக்கு நேராகி. பாருங்க, எப்படி அவர் தேடினாராம்? உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனை தேடினார். எப்படி தேடினார்? உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேடினார். உபவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் தேவனை தேடும்போது அவர் சும்மா இருக்க மாட்டார். நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாதபடிக்கு நமக்காக கிரியை செய்கிற தேவனாய் இருப்பார். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசிக்க. தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தினம் 3 வேளை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். யார் தம்பி? யார் ஜெபம் பண்ணது?
என்ன பார்க்கணும், கேள்வி கேட்பேன். சண்டே கிளாஸ் வேற இல்லை, கேள்வி அதிகமாக கேட்கப்படும். தானியேல் பாருங்க, தானியேலுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடக்கிறது. தானியேலை அவன் ராஜாவிட்ட நல்ல பேர் தானியேலுக்கு, முக்கியமான ஒரு ஞானிகளுக்கெல்லாம் தலைவராய் பாபிலோன் தேசத்துக்கே ஒரு தலைமை பொறுப்பிலே ராஜாவை நியமிக்க நினைக்கும் போது மற்றவர்களுக்கு, அவரோடு கூட சேர்ந்தவர்களுக்கு பொறாமை, இவன் போய் நமக்கு தலைவராய் வருகிறதா, இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு தானியேலுக்கு எதிராய் கூடிக்கொண்டார்கள். என்னடா சதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ராஜா கிட்ட ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்லி தெரியாதபடிக்கு ஒரு திட்டத்தை அவர்கள் வகுக்கிறார்கள். ராஜாவே, நீங்க அப்படிப்பட்ட ராஜா, இப்படிப்பட்ட ராஜா, நீங்க ரொம்ப பெரியவர், ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு நினைத்திருக்கிறார்கள். ஒரு மாதம் வரைக்கும் ராஜாவை தவிர யாரையும் எந்த ஒரு கடவுளை பார்த்தும் வணங்கவோ ஜெபிக்கவோ கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை போடணும்னு சொல்லி எல்லாருமே விரும்புறாங்க ராஜாவே அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு எதிராகவே அந்த சட்டத்தை போட ராஜாவை ஏவுகிறார்கள். ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லி இந்த சதியை தெரியாதபடிக்கு அவர் ஒத்துக்கொள்கிறார். பாருங்க, தானியேல் தான் தினம் 3 வேளை என்ன நடந்தாலும், என்ன ஆனாலும், என்ன வந்தாலும், எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஜெபத்தை மாத்திரம் யார் விடல, தானியேல் விடல. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம ஜெபத்தை விடுறோம். குடும்ப ஜெபம் விடப்படுகிறது நம்மால, அதிகாலை ஜெபங்கள் நம்மால விடப்படுகிறது. அதுக்கு நம்ம பல காரணங்களை சொல்லுவோம். டயர்டு, நைட்டு லேட்டா தூங்கிட்டோம். யார் உங்களை லேட்டா தூங்கி சொன்னது? லேட்டா தூங்குறீங்களோ, சீக்கிரம் தூங்குறீங்களோ, எது எப்படி தூங்குறீங்களோ, தானியேலை போல செபிக்கிறவர்களாய் நீங்க இருக்க விரும்பினா ஜெபத்தை விடக்கூடாது. தானியேலுடைய வாழ்க்கையில யாராவது ஒரு மாதம் வரைக்கும் ராஜாவை தவிர வேற எந்த ஒரு தெய்வத்தையாவது கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது கேட்டாலே அவனை சிங்கத்தின் குகையில போட வேண்டும் என்கிற சட்டத்தை இயற்றுகிறார்கள். கடைசியில சதி ராஜாவுக்கு தெரிகிறது, இருந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியல. பாருங்க, அந்த சட்டம் இயற்றப்பட்டது என்று சொல்லி அறிந்தாலும் கூட தானியேல் ஒவ்வொரு நாளும் எப்பவும் செய்கிறது போல ஜெபத்தை விடாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி, எல்லா சட்டத்துக்கு மேலான சட்டத்தை உடைய வல்லமையுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து அவர் செபித்துக் கொண்டே இருந்தார். எதிரிகள் பார்க்கிறார்கள். சிலருக்கு பக்கத்து வீட்டுல என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறதா சிலருடைய வேலை. பக்கத்து வீட்டை பார்த்து பார்த்து நம்ம வீட்டை பார்க்கிறது விட்டு விடப்படுது. பல நேரங்கள்ல நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிறது. பக்கத்து வீட்டுல என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வீட்டை விட்டு விடுவோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரணங்கள். தானியேலுக்கு எதிரானவர்கள் இப்ப பார்க்கிறாங்க, ஜெபம் பண்றானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியேல் எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கிறான். ராஜாட்ட நேர போறாங்க. ராஜாவே, நம்ம சட்டம் போட்டோம், ஆனா தானியேல் மறுபடியும் சட்டத்தை மீறி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் தான் அந்த ராஜாவுக்கு பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கிய தலையில போட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்தது. காரணம் என்ன? இவங்க தானியேலுக்கு எதிராக தான் குறிவைத்து இந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு பகல் ஃபுல்லா ராஜா நினைத்தாலும் இவங்க விடவில்லை.
நம்ம நாட்டில் ஏதாவது சட்டம் இயற்றப்பட்ட அது நிறைவேற்றப்பட வேண்டும், கண்டிப்பாக அது யாரா இருந்தாலும் மாற்றப்பட முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாவினிடத்திலே ராஜாவே ஒரு வழி பண்ணி கடைசியில வேற வழி இல்லாதபடிக்கு சிங்க குகையில அந்த தானியேலை போட்டார்கள் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். ஆனா என்ன நடந்தது? ஆண்டவரை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி சிங்க குகையிலே போட்டாலும் அங்கே தானியேலை பத்திரமாய் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். எல்லா சிங்கங்களின் வாயும் கட்டப்படுகிறது. சிங்கம் இப்போ தானியேலை முகத்தை பார்த்து கொண்டு ஒவ்வொரு சிங்கமும் தானியேலுக்கு பாதுகாப்பை போல அவனை சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தானியேல் மனுஷருடைய சட்டத்துக்கு பயப்படாதபடிக்கு தேவனை உண்மையாய் ஜெபிக்க வேண்டிய நேரத்துல முழு இதயத்தோடு கர்த்தாவே என்று சொல்லி பார்த்து அவரை ஜெபித்த போது ஆண்டவர் பார்த்தார். என் மகனை சிங்க குகையிலே போடுகிறார்கள், உடனே போங்கப்பா அப்படின்னு சொல்லி தூதர்களை அனுப்பி அங்கே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு பத்திரமாய் ராஜா கூப்பிடுகிறார். போய் அதிகாலை மேலே எழுந்து போய் ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை, காலமே இருட்டோட எழுந்து சிங்க குகைக்கு போய் தானியேலே, ஜீவனுள்ள தாசனாகிய தானியேலே, கர்த்தருடைய விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்கே இருந்து சிங்கத்தின் உமரல்கள் வரவில்லை. தானியேல் சத்தமா ஆம் ராஜாவை என்னை ஆண்டவர் தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த தானியேலை வெளியே எடுத்து விட்டு அவனுக்கு எதிராய் சதி செய்ததானே எல்லாரையும் அந்த சிங்க குகையில தூக்கி போட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களை யாருமே பாதுகாக்க இல்லை, எல்லாரும் கைவிடப்பட்டார்கள். ஆனால் அதே சிங்க குகையில போடப்பட்டதான தானியேல் கர்த்தரை தேடுகிறவராய் இருந்தபடியினால பாதுகாக்கப்பட்டார். தேவன் அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் கைவிடாதபடிக்கு நடத்துகிறவர். இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் கைவிடாதபடிக்கு நடத்துவார். தேவனை தேடுகிற அனுபவங்களை விட்டு விடாதீர்கள். குடும்பமா எல்லாரும் சேர்ந்து நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்துல அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் எழும்பினா ரொம்ப ஆசீர்வாதம். எழுப்பி கர்த்தரை நல்ல பாட்டு பாடி துதித்து தேவனை தேடுபவர்களுடைய வாழ்க்கையில அந்த நாள் முழுவதும் தேவன் கூட இருப்பார்கள். குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கும். தேவன் உங்களை கைவிடாதபடிக்கு நடத்துகிறதை நீங்கள் அதிகமாய் பார்ப்பீர்கள். எனவே தேவ ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில மாதிரி அதிகமாய் அவரை தேடுவோம். அவர்களை கைவிடாதபடிக்கு நடத்த போகிறார். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படித்து செபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். அவரை தேடுகிறவர்களை, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே அவரை தேடுகிறவர்களை ஹல்லேலூயா அவர் கைவிடாதபடிக்கு நடத்த போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிங்கக்கடியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரித்தும் அங்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கடியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கடியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கடியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கடியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேவைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேவைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியாயுத்த கல்வியிலே சாத்தானை சமுத்திரம் இருக்குமே. ஆவியால்
காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். இதை தெரியா சூளை நெருப்ப அவர் என்னை காத்திடுவார். இதை தெரியா சூளை நெருப்ப அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கர்த்தாவே, இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளிலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் தேவனங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை உம்மை ஆராதித்த உம்மை தேடின ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் இனிமேலும் இந்த மாதத்திலும் நீர் ஆசீர்வதித்து நடத்த போற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறவர்களை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கைவிடாதபடிக்கு வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பங்களை கைவிடாதரும், ஒவ்வொரு தேவ ஜனங்களை கைவிடாதபடிக்கு வழிநடத்தும் ஆண்டவர். வேலை காரியங்களிலே, வியாபார காரியங்களிலே, ஒவ்வொரு கைத்து செய்கிற காரியங்களிலும் ஆண்டவர் கைவிடாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் தேவன் ஒவ்வொரு ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவையான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் தந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சாலமோனுடைய வாழ்க்கையில தேவனை உம்மை தேடின போது அவரை கைவிடாதபடிக்கு நடத்தினீர். ஜெபித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கிற்று. ஜெபித்த போது தேவனுடைய பிரசன்னம் மகிமையின் மேகமாய் ஆலயத்தை நிரப்பிச்சு ஆண்டவரே. இதுபோல தானியேலுக்கு எதிரான எதிரிகள் மத்தியிலே சிங்க குகையிலே சூழ்ச்சியோடு அவரை போட்டாலும் அந்த தானியேலை பாதுகாக்கும்படியாய் சிங்க குகையிலும் பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரை கைவிடாதபடிக்கு நடத்தினீரே அப்பா. அந்த தேவன் ஒவ்வொரு உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் கைவிடாதபடிக்கு நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலை மத்தியிலும் கைவிடப்படாதபடிக்கு கர்த்தர் நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.